உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இது பணவீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ரேட்டை குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஆர்பிஐயில். ஒரே வருடத்தில் கிட்டத்தட்ட 4வது முறையாக இந்த பாயிண்ட்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1.25 பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் எந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் சார் அதிகமாக பெனிஃபிட் அடையும்? கன்சம்ஷன் அதிகமாகும். கன்சம்ஷன் செக்டர்ஸ், ஆட்டோமொபைல் செக்டர்ஸ், ரியல் எஸ்டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதிகமான செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேபி கோல்டு. எப்படியும் குறைச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேங்க் எல்லாம் கஸ்டமர் என்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஃபில் பண்ணி தந்தாதான் நான் அதை குறைப்பேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே. தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் போகும், சில்வர் விலை ஏறிக்கிட்டே தான் போகும், அதே மாதிரி டாலரு ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகும், ருப்பி வீக் ஆகிட்டே தான் போகும். ஸோ இப்போ டாலருமே வீக் ஆகிற சுச்சுவேஷனுக்கு நடுவில் கொஞ்ச நாள் வந்துச்சு. ஸோ இதனாலுமே டாலர் வீக் ஆகிறதுக்கு இனிமேல் சான்ஸே இல்லையா சார்? இதனால மார்க்கெட்டே எந்த எஃபெக்டும் பண்ணாது. டாலர் வீக் ஆகணும்னா உங்களுக்கு யூஎஸ்ல அன்சர்டனிட்டி வரும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ரெப்போ ரேட் கட் மறுபடியும் ஒரு 0.25 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க அந்த 5.25லேருந்து நாங்கள் குறைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த அளவு குறைஞ்சிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது பணவீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ரேட்டை குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஆர்பிஐயில். பட் ஃபேக்சுவலாக பார்க்க போனால் ஆன் த கிரவுண்ட் பணவீக்கம் எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. எந்த ரேட்லேருந்து இது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு பணவீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ரேட்டை குறைச்சிருக்காங்க. ரெண்டாவது இது இன்னும் இப்போதைக்கு இப்போ இருக்கிற எக்கனாமியை இன்னும் கொஞ்சம் கன்சம்ஷன் பேஸ்டு இன்னும் பூஸ்டப் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில் குறைச்சிருக்காங்க. ஓகே. இது ஒரே வருடத்தில் கிட்டத்தட்ட 4வது முறையாக இந்த பாயிண்ட்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1.25 பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் எந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் சார் அதிகமாக பெனிஃபிட் அடைய போகுது? கன்சம்ஷன் அதிகமாகும். கன்சம்ஷன் செக்டர்ஸ், ஆட்டோமொபைல் செக்டர்ஸ், ரியல் எஸ்டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே நல்ல க்ரோத் வரும். எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எஃப்எம்சிஜி. ஏன்னா லோன்ஸ் இப்போ கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வீடு வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இத்தனை வருஷமாக வாங்காதவங்கெல்லாம் இப்போ அதிகமாக வீடு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏறும். அதே மாதிரி பர்சனல் லோன்ஸில் அந்த அளவுக்கு தாக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் இது குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனல் லோன் வாங்குவாங்க. வாங்கிட்டு ட்ராவல், வீட்டுக்கு மராமத்தில், லேண்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதிகமான செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேபி கோல்டு. இப்போ இந்த ரெப்போ ரேட் கட்டினால ஹோம் லோன், வெஹிக்கல் லோன் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னுமே கம்மியாகும்னு சொல்லி உண்மையிலேயே இது கம்மி ஆகுதா சார்? ஆகுது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க இத்தனை வருஷமாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்டதில் சொல்கிறேன். ஸ்டேட் பேங்க்கில் லோன் எடுத்திருக்கவங்க, வீட்டு லோன் யார் யாரெல்லாம் ஸ்டேட் பேங்க்கில் எடுத்திருக்காங்களோ கஸ்டமர்ஸ் போய் கேட்காமலேயே 0.25%, 0.25% அவங்க குறைச்சிட்டு வாழ்ந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8.25% கிட்ட அவங்க லோன் எடுத்தது. இப்போ அவங்க 7.5 தான் தே ஆர் பேயிங் இட். ஸோ இன்னும் ஒரு 0.25 இப்போ குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அநேகமாக இன்னும் குறையும். இது நான் பார்த்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் நான் பார்த்தேன். அதனால் ஸ்டேட் பேங்க்கை பற்றி மட்டும் சொல்கிறேன். மற்ற பேங்க்ஸ்க்கெல்லாம் எப்படியும் குறைச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேங்க் எல்லாம் கஸ்டமர் என்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஃபில் பண்ணி தந்தாதான் நான் அதை குறைப்பேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே. ஸோ அந்தந்த பேங்க்ஸ்க்கெல்லாம் இன்கேஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்காக குறைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக பேங்க் அப்ரோச் பண்ணி இந்த ரேட்டை குறைக்க சொல்லுங்கள். மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டு மாதிரி குறைக்க சொல்லுங்கள். அதுக்கு ஒரு 5,000 6,000 வாங்குவாங்க. பட் இட்ஸ் ஓகே. இப்போ ஆர்பிஐல முன்னாடி கூட தகவல் படி நாங்கள் 5.5லேருந்து குறைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் இந்த 0.25 குறைச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன சார் காரணம் இருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா இப்போ பிஸ்னஸ் இப்போ மெயின் காரணம் வேலைவாய்ப்பின்மை. வேலைவாய்ப்பின்மையை எராடிகேட் பண்ணணும், இல்லாட்டி அதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோன்
கம்மியாக அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி வட்டி விகிதங்கள் குறைப்புனால பிஸ்னஸ் லோன்ஸும் சீப்பராக ஆகும். என்னதான் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஓகே எம்எஸ்எம்இக்கு இவ்வளோ லோன் தரோம், கேரண்டியே இல்லாமல் தரோம், எந்த வித கொலாட்ரல் இல்லாமல் தரோன்னு சொன்னாலும் டைரெக்டாக நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் எல்லாருமே பேங்க்ஸில் போய் ஒரு பிஸ்னஸ் லோன் வேணும்னு அப்ரோச் பண்ணாலே அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கொலாட்ரல் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. யார் யார் கொலாட்ரல் தரலையோ அவங்க யாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபைனான்ஷியல் மினிஸ்ட்ரியோட அந்த ஸ்கீம்ஸ் அது போய் சேரலை. நிறைய பேரால் இன்னும் தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டார்ட் தி பிஸ்னஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேங்க் 5000 கோடி 4000 கோடின்னு இஷ்டத்துக்கு வாரி வழங்குறாங்க வித்தவுட் எனி கொலாட்ரல். பட் ஒரு சிறிய லெவலில் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு போனால் அவங்களுக்கான லோன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போது அந்த லோனுக்கான வட்டியும் குறைஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து இட்ஸ் அட்வான்டேஜியஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தா பெரிய லெவலில் கடன் வாங்குறவங்களுக்கு தான். 1000 கோடி 1500 கோடி கிட்ட அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு தான் இது அட்வான்டேஜ். நார்மலான மக்களுக்கு இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு 40 லட்சம் வேணும் 50 லட்சம் வேணும்னு நான் போய் கேட்டால் எனக்கு அந்த பிஸ்னஸ் லோன் கிடைக்க மாட்டேங்குது. பேங்க்ல வந்து கொலாட்ரல் இருந்தால் தான் நாங்கள் லோன் தருவோங்கிறாங்க. அப்படியே நாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் இப்படி இருக்கு, எம்எஸ்எம்இ ரூல் இருக்கு, கவர்மெண்ட்லேயே இப்படி சொல்லியிருக்காங்களே ஏன் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வாங்கி வச்சுட்டு நான் இந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன்னு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு 1.5 வருஷமா ஆளே விடுறாங்க. ஒரு அப்ளிகேஷனை பார்த்து இது ஓகே ஓகே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் வந்தே சேரல். ஸோ இந்த பெரிய லெவலில் பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கு இது அட்வான்டேஜ். பெரிய லெவலில் அவங்க ஸ்டார்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் அது கிரியேட் பண்ணுற எம்ப்ளாய்மெண்ட்டை விட இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸஸ் வந்து அதை விட பல மடங்கு அதிகமாக கிரியேட் தி எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ அது இன்னும் நிலவரத்துக்கு வரல. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னால பிஸ்னஸ் லோன்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சாலும் இது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுங்கிறது இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வந்து நாளுக்கு நாள் சரிஞ்சுக்கிட்டே வருது. நேற்று கூட வரலாறு காணாத சரிவை பார்த்தா கிட்ட 90 ரூபாய் கிட்ட வந்திருந்தது. இன்றைக்குமே வந்து 89.90 காசுகளில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு என்ன சார் ரீசன் குறையிறதுக்காக? டாலர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா அகெயின்ஸ்ட் டாலர் அவங்க கரன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஏன்னா இட்ஸ் நேச்சர். ஓகே, நாம் ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் வந்து ஒரு டெவலப்டு எக்கானமி அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்போ மலேசியன் ரிங்கிட் மதிப்போ தாய்பாட் மதிப்போ இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். எப்போ பார்த்தாலுமே அது வரலாறு காணாத ஃபால் தான். ஓகேவா, லாஸ்ட் டைம் 58 ரூபாயில் வந்தப்பையும் அது வரலாறு காணாத வீழ்ச்சி தான். 70 ரூபா வந்தப்பையும் வரலாறு காணாத வீழ்ச்சி தான். இப்போ 90 ரூபா இருக்கு. எப்படி 100 ரூபா போகும், செஞ்சுரி அடிச்சிடும், அதெல்லாம் யூ கான்ட் அவாய்ட் இட். எதனால் இது நடக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நாம் வந்து வி ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல வி ஆர் நெகட்டிவ். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி எவ்வளோ டாலர் வாங்குறோமோ அதை விட இம்போர்ட் பண்ணி அதிக டாலர் நாம் பே பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ வாங்குற டாலருக்கும் வெளியே போகிற டாலருக்கும் நெகட்டிவ் இருக்கு. $26.83 பில்லியன் as of அக்டோபர், அது நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த $26.83 பில்லியன் இந்த நெகட்டிவை நாம் சரி கட்டணும், இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் மேக் இட் 0 அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணணும், இதை நம்ம மார்க்கெட்லேருந்து தான் வாங்கி ஆகணும். ஸோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு எனக்கு இவ்வளோ டாலர் வேணும்னு கேட்கும் பொழுது மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு சப்ளை இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டிமாண்ட் அதிகம், சப்ளை கம்மி, விலை ஏறும். நம்பர் 1. ரெண்டாவது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். டிசம்பர் மாதம் வழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவங்களுடைய ஆனுவல் க்ளோசிங், ஒரு வருஷ ஃபைனான்ஷியல் இயர் க்ளோசிங் அவங்களுக்கு. ஸோ அதனால என்னென்ன ஃபண்டெல்லாம் வச்சுருக்காங்களோ எது லாபத்தில் இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க இங்கே விற்றுட்டு இந்த பணத்தை தே ஹவ் டு டேக் இட் டு US. இந்தியன் ரூபாய் வந்து இந்தியாவை விட்டு வெளியே போக வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க டாலர் வாங்கி தான் ஆகணும். ஒரே நேரத்தில் ஒரு 60 பில்லியன் 70 பில்லியன் 100 பில்லியன் டாலர் வந்து இவங்க மார்க்கெட்டில் போய் கேட்கும்பொழுது அந்த அளவுக்கு சப்ளை இருக்காது. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது, விலை ஏறுது. இது ரெண்டும் தான் மிக முக்கியமான காரணிகள். இது ரெண்டுத்தினால தான் டாலர் வந்து இப்போது இந்த அளவுக்கு வேகமாக குறையுது. எப்படியும் குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். யூ கான்ட் அவாய்ட் இட். அதை யாராலுமே ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது வரைக்கும்
இந்த மாதிரி டாலருக்கு அகைன்ஸ்டாக என் கரன்சியை ஸ்டேபிளாக வச்சுக்கணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு எந்தெந்த நாடுகள்லாம் தலையிட்டு இது பண்ணுச்சோ அங்கே எல்லாமே டெவாஸ்டேட்டிங்காக தான் முடிஞ்சுது. ஜார்ஜ் சோரோஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட வேலையே இந்த மாதிரி எந்தெந்த கரன்சி எந்தெந்த நாடுகள்லாம் கரன்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போய் கடைய போடுறது தான் அவரோட வேலை. ஸோ $multi-billion ஸ்கேம்ஸ் அதெல்லாம். அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் தான் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அப்படியே நாளைக்கு டாலர் ரொம்ப விழற மாதிரி இருந்தால், அதாவது டாலருடைய சப்ளை மார்க்கெட்டில் கம்மினா ரிசர்வ் பேங்க் இன்டர்ஃபியர் ஆகலாம். சரி, என்கிட்ட இத்தனை டாலர் இருக்கு, நான் அதை மார்க்கெட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி விடலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க்கில் என்ன ரூல் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அப்போதைக்கு நீங்கள் டாலர் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் எங்ககிட்ட தான் விற்கணும், எங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 year to 1.5 years டாலர் ப்ரைஸை அப்படியே வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற ரேட்டு தான், பிளாக் மார்க்கெட்லாம் விட்டுருங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் சொல்கிற ரேட்டு. ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணினா ஓரளவுக்கு குறைக்க முடியுமே தவிர, இல்லாட்டி அந்த வீழ்ச்சியை தள்ளி போட முடியுமே தவிர, இதை முழுக்க குறைக்கவே முடியாது. கரன்சியை ஃபுல் கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைச்சா இட் வில் பி வெரி டேஞ்சரஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியிலையும், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எக்கனாமிஸ்ட் ஆட்சியிலையும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயை அவர் குறைக்க தான் செஞ்சார். ஏன்னா அப்போதான் எக்கானமிக்கு நல்லதுங்கிறதுனால டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபாயை அவர் குறைக்க தான் செஞ்சார். அப்படி குறைச்சாதான் நிறைய டாலர் நாட்டுக்குள்ளார வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இதை தள்ளி போடலாமே ஒழிய இந்த ருபி ஃபாலை யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்குமா சார்? ஆமாம், இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது? நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதெல்லாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ் ப்ராப்ளம். இம்போர்ட்டர்ஸ் நாம் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், அதனால் நாம் ஜாஸ்தியாக ரூபா கொடுத்து டாலர் வாங்குகிறோம். எண்ணெய் விலையில் இதனால் பாதிப்பு வரலாம். ஓகே, ஏன்னா இப்போதைக்கு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டேக்ஸ்ன்னு பார்த்தா 100%க்கு மேலேயே நாம் டேக்ஸ் போடுறோம் பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு. ஸோ நாளைக்கு டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காகி இந்தியன் ருப்பி வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அந்த டேக்ஸில் வேணா கவர்மெண்ட் குறைச்சிக்கிட்டு தே வில் கீப் தி பெட்ரோல் ப்ரைஸஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஸ் ஆஃப் நவ். அதனால எண்ணெய் விலையில் இப்போதைக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளில் இம்போர்ட்டிங், அதாவது எண்ணெயை தவிர வேற எதெல்லாம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில் தயாரிக்கிற எந்த ஒரு பொருளிலுமே ஒரு ஃபாரின் காம்பனண்ட்டு இல்லாமல் கிடையாது. 100% மேட் இன் இந்தியாங்கிறதே கிடையாது. எக்ஸப்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸு, பாட்டரி, அதெல்லாத்தையும் விட்டுருங்க. குடிசை தொழில் தவிர வேற எது நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு வந்தாலும் ஒரு ஃபாரின் காம்பனண்ட் இல்லாமல் கிடையவே கிடையாது. தட்ஸ் நம்பர் 1. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரின் காம்பனண்ட் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு உண்டான ப்ரைஸை நீங்கள் பே பண்ணி ஆகணும். அது விலை ஏறிச்சுன்னா உங்களுடைய விலையும் இங்கே ஏறுறதுக்கான வாய்ப்புகள். ஸோ எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் ஃபோன்ஸு, டிவிஸ், அப்புறம் வாகனங்கள், வாகன உதிரி பாதகங்கள், எங்கெங்கெல்லாம் சிப்ஸு யூஸ் பண்ணுறாங்களோ அது. ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு அதுக்கு உண்டான விலையை நீங்கள் கொடுத்தாகணும். இதுதான் இதுக்குண்டான ஒரு நெகட்டிவிட்டி. வேற எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்ல லாபம், என்ஆர்ஐக்களுக்கு இன்னும் நல்ல லாபம். ஆனா இங்கேருந்து ஸ்டூடெண்டா போறாங்க இல்லையா, இங்கேருந்து யூஎஸ்க்கு போறவங்களுக்கு நஷ்டம், பட் அங்கேருந்து இங்க வர்றவங்களுக்கு லாபம். ஓகே, இப்போ MCX சில்வர் ப்ரைஸுமே ஃபியூச்சர் மார்க்கெட்டில் 1,78,000 கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் இந்த ரூபாய் வீழ்ச்சிக்கும் என்ன சார் சம்மந்தம்? இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கோல்டு அண்ட் சில்வர் அதில் ஸ்பெசிஃபிக்காக சில்வர் சப்ளை இன்னும் ஸ்டடி ஆகலை. ஸோ அந்த சப்ளை ஸ்டடி ஆகிற வரைக்கும் இதோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். 2 லட்சம் ரூபா வரைக்கும் மார்ச்சுக்குள்ளார போகுங்கிறது தான் கணிப்பு. ஓகே, ஸோ கோல்டு டாலர் ஏறிச்சுன்னா கோல்டு இறங்கும், கோல்டு ஏறிச்சுன்னா டாலர் இறங்கும். அதை விட்டுட்டாலும் இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுற சில்வர் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சப்ளை ஸ்டடி ஆகாததுனால விலை இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 1 கிலோ சில்வர் 2 லட்சம் வரைக்கும் இன்னொரு 3-4 மாதத்தில் கண்டிப்பாக போகும். ஓகே, இப்போ கோல்டு ப்ரைஸ், சில்வர் ப்ரைஸ் பற்றி நிறைய பேர் அதிகமாக பேசுறது கிடையாது. ஏன்னா கோல்டுமே கிராஜுவலாக ஒரு நாளைக்கு 1000 ஏறுது, நெக்ஸ்ட் டே 1000 குறையுது. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்குமா சார் இந்த இயர் வரைக்குமே? எல்லா நியூஸுமே ஒரு நாளைக்கு தான், 48 hours மேக்ஸிமம், இல்லாட்டி ஒரு நாளைக்கு தாண்டிச்சுன்னா 48 hours. அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் ஆஸ் யூஷுவல்.
ஒரு முறை வந்தால் தான் அது நியூஸ், அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் அன் நியூஸ். இன்னுமே வந்து குறையும் தானே சார் எல்லாரும் வெயிட் பண்ணி, சரி வெயிட் பண்ணி குறைஞ்ச அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு. வாங்கவே முடியாது. அப்புறம் நீங்கள் விலை குறைஞ்சி தான் நான் வந்து தங்கத்தை வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கவே முடியாது. ஓகே, ஏன்னா தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் போகும், சில்வர் விலை ஏறிக்கிட்டே தான் போகும், அதே மாதிரி டாலரு ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகும், ருப்பி பீக் ஆகிட்டே தான் போகும். இதை வந்து ஸ்ட்ராங்கு வீக்கு அப்படின்னு சொல்கிறத விட டிமாண்ட் அண்ட் சப்ளையாக பாருங்க. ஓகே, அகெயின்ஸ்ட் தி டாலர். அதே மாதிரி கோல்டு, எக்கனாமிக் வேர்ல்டில் எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான். ஓகே, சாதாரண ஒரு வரட்டி, மாட்டு சாணத்தில் செய்கிற வரட்டிக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை ரொம்ப கம்மியாச்சுன்னா அதுவும் விலை ஏறத்தான் செய்யும். அதுதான் எக்கனாமிக் வேர்ல்டு. ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள். சில்வர் யூ கேன் கீப் இன்வெஸ்டிங். ஓகே, எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் ஆகுங்கிறது என்னோட கணிப்பு. அதுக்குள்ளார 2 லட்ச ரூபா போன அப்புறம் த சப்ளை வில் கெட். யார் யார் இது வரைக்கும் சில்வர்லாம் வாங்கி வாங்கி அக்யூமுலேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ எல்லாருமே அந்த 2 லட்ச ரூபா அந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததும் எல்லாரும் விற்க ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட் வில் கெட் ஃப்ளட்டட் வித் சில்வர். ஸோ சப்ளை வில் கெட் நார்மலைஸ்ட். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் இதுக்கப்புறம் பழக்கமாயிடும் எல்லாருக்கும். டாலர் அப்பப்போ மேபி ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், இப்போ இருக்கிற கட்சியும் டாலரை ஒரு பொலிட்டிக்கல் ரீசனாக தான் வச்சாங்க இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டுக்கு. இப்போ அந்த கவர்மெண்ட்டும் இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு அதே தான் செய்கிறாங்க. இது 2 பேருக்குமே தெரியும். யூ கேனாட் அவாய்ட் இட், யூ கேனாட் ஸ்டாப் இட். பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்ட்ராவாக இதை வந்து பாலிட்டிசைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தான் இந்த கட்சியும் நினைக்குது, இதுக்கு முன்னாடி இந்த கட்சியும் நினைக்குது. அதர் தேன் தட் தெர் இஸ் நோ அதர் ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜஸ் ஃபார் பீப்புள். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகுது, ரூபாய் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது, கோல்டு விலை சில்வர் எல்லாமே ஏற தான் போகுது. ஆமாம். ஸோ இப்போ வந்து டாலருமே வீக் ஆகிற சுச்சுவேஷனுக்கு நடுவில் கொஞ்ச நாள் வந்துச்சு. ஸோ இதனாலுமே டாலர் வீக் ஆகிறதுக்கு இனிமேல் சான்ஸே இல்லையா சார்? இதனால மார்க்கெட்டே எந்த எஃபெக்டும் பண்ணாது. டாலர் வீக் ஆகணும்னா உங்களுக்கு யூஎஸ்ல அன்சர்டனிட்டி வரணும். இப்போ அங்கேயுமே ஒன்று வேலை வாய்ப்பு எல்லாமே குறைஞ்சி தானே சார்? வேலை வாய்ப்பு குறைஞ்சாலும் பட் தி கவர்மெண்ட் இஸ் மெஜாரிட்டி கவர்மெண்ட் அங்கே. ஓகே, கவர்மெண்ட் அங்கே மெஜாரிட்டியாக இருக்கும் பொழுது ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஆல்மோஸ்ட் half ஆஃப் த வேர்ல்டு. டாலர் இப்போ எதனால் ஃபியூச்சரில் அடி வாங்கலாம் அப்படின்னா மேபி ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுனால. இப்போ இத்தனால ஒரு 12 வருஷமா ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜப்பானில் அதிகமாகிட்டே போகுது. அவங்க ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணால் எதுவும் நமக்கு அட்வான்டேஜ் இல்லையேங்கிறதுனால ஜப்பானில் லோன் போட்டு 0% இன்ட்ரெஸ்ட்லையோ கம்மி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லையோ லோன் போட்டு எல்லாமே யூஎஸ்ல ட்ரெஷரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறதுனால இட்ஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் தெம். இப்போ எல்லாரும் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுனால ஜப்பான்லேருந்து ட்ரெஷரி பாண்ட் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ த மார்க்கெட் வில் கெட் ஃப்ளட்டட் வித் டாலர்ஸ். ஓகே, யூஎஸ்ல நோட் அடிக்கிறதே ட்ரெஷரி பாண்டை வச்சு தான். ஓகே, இத்தனை நோட் அடிச்சாங்கன்னா அதுக்கு தே வில் இஷ்யூ அ ட்ரெஷரி பாண்ட், அதுக்கப்புறம் தே வில் கெட் த மணி இன்சைட். அப்படி தான் அவங்க அச்சடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளார ட்ரெஷரி பாண்டை சேல் பண்ண தொடங்கினதும் பாண்டு ஈல்டு அங்கே குறையும். ஈல்டு குறைஞ்சதுன்னா ஆப்வியஸ்லி டாலர் வில் கெட் அஃபெக்டட். குளோபலாக பிரதிபலிக்கும். ஆனால் பைசா டேர்ம்ஸ்லையோ ருபி டேர்ம்ஸ்லையோ பார்த்தா ஒரு ரூபாயிலேருந்து 2 ரூபா வரைக்கும் அஃபெக்ட் ஆகலாம், குறையலாம் அகேன்ஸ்ட் டாலர்ஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எல்லாருமே இந்த இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் டாலர் வந்து 14 ரூபாய்க்கு வரும் 10 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொன்னால் வாயால் கூட சிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ 90 ரூபா இருக்கா, நாளைக்கு ஏதாவது அன்சர்டனிட்டி வருதா யூஎஸ்ல இல்லை ஜப்பான் வந்து அந்த பாண்டெல்லாம் அங்கே சரண்டர் பண்ணுறாங்களா, சரண்டர் பண்ணி டாலர் மார்க்கெட்டில் ஃப்ளட் பண்ணாங்கன்னா இங்கே மேக்ஸிமம் 1 ரூபாயிலேருந்து 2 ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொப்பி தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பெக்ட் பண்ணி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, ரேட் கட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.